வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய விளைநிலங்கள் கடல் போல காட்சியளிக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரே போகம் தான் சாவடி பண்ணுறோம். பிபிடி தான் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கிறோம். 15 நாளுக்குள்ளே இந்த மழை வந்துடுச்சு. வந்ததுனால எல்லாம் அழுகி போச்சு. பயிரை எடுத்தோம்னா அப்படியே கொலை கொலன்னு வருது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதே மாதிரி இருக்குது. அந்த அடியக்கம்பளத்துக்கு கீழே உள்ள ஏரியா பூரா, அந்த கிராமத்தில் உள்ள தண்ணி பூரா இதில் தான் வடியணும். உடம்புக்கு அறியுது, வடிகாலுது. உடனே எங்களுக்கு நீங்கள் பார்வையிட்டு எங்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்கணும். ரெண்டாவது மெயினாக தூர் வரணும். 2 கரையில் உள்ள காட்டுக்கிறவெல்லாம் எடுத்து விட்டு தூர் வரணும். எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இதுதான் மெயினாக நீங்கள் செய்யணும். இது காலம் பூரா இது வருஷம் வர்றாங்க, டிவி எடுக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, போகிறாங்க. ஏதோ கண்கடப்பாக பள்ளிக்கூடத்தில் அழைச்சிட்டு போய் வச்சுருந்து கொண்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இதனால் பயிரும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பூரா தண்ணி உள்ளே இருக்குது. வீட்டில் உள்ள பசங்க பூரா எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் இருக்குவோம். இந்த ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஆடு மாடு இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதனால் உடனே நீங்கள் எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணுங்கிறது தான். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். லெனின், வணக்கம். நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளில் இதே நிலைமை காணப்படுது? எவ்வளவு ஏக்கர்ல இந்த வெள்ளமானது பாஞ்சிருக்கு? முழு விவரம். கனிமொழி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலவிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதை தொடர்ந்து தமிழகத்தில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 350 கிலோமீட்டரில் செங்கல் புயல் மையம் கொண்டிருந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக இரவு பகலாக நாகப்பட்டினத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பாப்பாக்கோவில், கீழ்வலூர், திருமருகல், திட்டச்சேரி, நாகூர், வேளாங்கண்ணி, கீழையூர், திருப்பூண்டி, திருக்கோளை, தேவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் அதீத கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் பாப்பாக்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சாகுபடி செய்யப்பட்ட இளம் சம்பா நெற்பயிர்கள் தற்போது மழைநீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடமானது நாகப்பட்டினம் அருகே உள்ள பாப்பாக்கோயில் ஊராட்சி கரிவேலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மழைநீர் வயலில் தேங்கியுள்ள காட்சி கடல் போல் காட்சியளிக்கிறது. நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் அனைத்தும் அந்த மழைநீரில் மூழ்கிருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது. பயிரின் நுனி தெரியாத அளவுக்கு கூட மழைநீர் பயிரை மூழ்கடித்துள்ளது. அந்த இளம் சம்பா பயிர் தண்ணீரிலே அழுகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வயலில் இறங்கியுள்ள விவசாயிகள் இடுப்பளவு தண்ணீரில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அழுகக்கூடிய சம்பா பயிர்களை விவசாயிகள் வேதனையோடு கையில் எடுத்து காட்டக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாப்பாக்கோவில், பெரிய நரியங்குடி, குடிநெல்வேலி, கருவேலி உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா இளம்பெயர்கள் தற்போது இந்த மலைப்பகுதியில் பெய்து கொண்டிருப்பதால் வயலில் தேங்கியுள்ள தண்ணீரில் வடிவைப்பதற்கு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த வயல்வெளிகள் அருகிலே ஓடக்கூடிய ஓடம்போக்கி ஆற்றினை சூழ்ந்து கருவேல மரங்கள், ஆகாய தாமரைகள் சூழ்ந்திருப்பதால் தண்ணீர் வடிவதற்கான வழி இல்லாமல் வயலிலேயே தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கீழூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் இந்த ஆற்றின் வழியாக தான் வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட நிலத்தை விவசாயிகள் ஆய்வு செய்யாமல் உள்ளனர். உடனடியாக இப்பகுதிகள் வேளாண்மை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்கும் என்று இந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.